ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனையில் வள்ளுவர் வழி ஒரு நல்ல கருத்தை பார்க்க இருக்கின்றோம். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. இதற்கு வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கருத்து என்னவென்றால், அருள் இல்லைன்னா அவங்களுக்கு மேலுலகம் கிடையாது. மேலுலகம்னா சொர்க்கம்னு எடுத்துக்கலாம், இறைவனுடைய திருவடின்னு எடுத்துக்கலாம், அடுத்த பிறவி இல்லை என்ற ஒரு வாழ்க்கை தத்துவ முறைன்னு எடுத்துக்கலாம். இது அவ்வுலகம்னு சொல்லக்கூடிய இறைவனை சார்ந்த ஒரு நிலை. ஆனால் இவ்வுலகம்ன்றது நடைமுறை வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே, இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழக்கூடிய சூழல் உள்ளதுக்கு இவ்வுலகம்னு பேர். இவ்வுலகத்தில் வாழறதுக்கு பொருள் மிக மிக அவசியம். பொருள்னால் காசு, பணம், துட்டு. இந்த துட்டு இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. நடைமுறையில் நம்மளுக்கு ஒரு பிணத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட யாருமே கொடுக்க மாட்டாங்க. இமயமலையில் வசிக்கின்ற ஒரு சந்நியாசிக்கு கூட பணம் தேவைப்படுது. ஒரு கம்பளி வாங்கணும், செருப்பு வாங்கணும். அதனால் இவர் போய் கேட்டால் இவர் பெரிய மகானாச்சேன்னு யாரும் ஓசிலெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அவருக்கும் பண தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. இன்னும் ஏன் ஒரு வார்த்தை சொல்லப்போனால் பிணத்துக்கு கூட பணம் தேவைப்படுகிறது. அதெல்லாம் செத்த உடனே நெத்தியில் ஒரு ரூபாய் வச்சு அமுச்சு விட்றாங்க. அப்போ தான் அந்த பணத்துக்கே கூட மதிப்பு ஏற்படுது. ஆகவே இந்த காசு பணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இது இல்லாமல் ஒரு இன்ச்சு கூட ஒருத்தன் வாழ்க்கையை நகர்த்தவே முடியாது. ஏன்னா மனைவி மதிக்க மாட்டா, மகனோ மகளோ மதிக்க மாட்டாங்க, பெற்றார் உற்றார் மற்றவர்கள் யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதுக்கு அடிப்படையான தேவை பொருள். பொருள் என்கின்ற இந்த பணம். இந்த பணத்தை எப்படி சேர்க்கணுன்றதையும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த பணத்தை அராஜக வழியிலையோ, கள்ளச்சாராயம் கலச்சியோ, கடத்தல்கள் பண்ணியோ, வேறு ஏதாவது ஒரு வழியிலையோ பைபாஸ் ரைடிங் பண்ணி இந்த பணத்தெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தா இந்த உலகத்தில் நீங்கள் வேணால் அல்ப சந்தோஷங்களை அனுபவிக்கலாமே தவிர அடுத்த பிறவியில் அவ்வுலகம்னு சொல்லக்கூடியதில் உங்களுக்கு நிச்சயமாக இடமே கிடையாது. இந்த நடைமுறை கலியுகத்தில் என்னாகுதுன்னா, இந்த மாதிரி அராஜகமாக பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு உடனுக்குடனாய பனிஷ்மெண்ட்டுகள் கிடைக்குது. வண்டி வாகனங்களில் அவனுடைய மகனுக்கு ஆபத்துகள் ஏற்படுது. பெரிய நோய்வாய்கள் இளம் வயதிலேயே ஏற்படுகிறது. மனைவிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பொருள் மட்டும் நிறைய இருக்குது, ஆனால் வீட்டில் நிம்மதிகளே இருக்காது. இதற்கு காரணம் நாம் ஈட்டுகின்ற பொருளானது, இந்த பணமானது அறவழியில் சேர்க்கக்கூடிய பணமாக இருந்தால் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். புறவழியில் சேர்த்த பணமாக இருந்தால் மற்றவங்க நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். ஏன்னா இதனுடைய விஸ்தீரணங்கள் எப்பயுமே பணம் சேர்க்கறதுல ஒரு குறிக்கோள் இருக்கணுமே தவிர, அந்த குறிக்கோள் நியாயமானதாக இருக்க வேண்டுமே தவிர ஆசையால் ஏற்படக்கூடாது. எதிர்க்க ஒருத்தன் 10 பவுனில் செயின் போட்டு இருக்கிறான்னா அதே போல் செயினை நாம் போட்டுக்கணும்னு ஆசைப்படலாம். அதுக்காக இரவு பகல் பார்க்காம உழைக்கலாம், முன்னேறலாம், 10 சவரன் நகை வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் அவனை அடித்து போட்டுட்டு அந்த 10 சவரன் நகை எடுத்து நாம் போட்டுக்கணும்னு நினைக்கிறது, இதுவும் பொருள் சேர்க்கை தான், இதுவும் பண சேர்க்கை தான். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் பல 1000 மடங்கு வித்தியாசம். அவங்க போட்டிருக்கிற மாதிரியே போட்டுக்கலாம்னு நினைக்கலாமே தவிர அதற்காக நம்முடைய உழைப்புகளை கொடுத்து அதே போல் போட்டுக்கணும். அவனை அடித்து போட்டுட்டு அந்த நகையை போட்டுக்கிறதால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள்
கையும் களவுமாக நாம் மாட்டுவோம். நம்மளுக்கு இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு அழகான மனைவி, அன்பான பிள்ளைகள், திட்டமான குடும்பம், இந்த எல்லாத்தையுமே இழந்துட்டு நடுத்தெரு நாராயணனாக நாமெல்லாம் வந்துடுவோம். இதற்குத்தான் வள்ளுவர் ரொம்ப தீர்க்க தரிசனமாக சில வழிகளை சொல்லியிருக்கிறாரு. பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, ஆனால் அந்த பொருளை சேர்க்கின்ற விதம் நியாயமானதாக இருக்க வேண்டும். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள்னா இந்த சேர்த்த பொருளை நாம் ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் கொடுத்து புண்ணியங்களை தேடிக்கொண்டால்தான் அடுத்த பிறவியில் நம்மளுக்கு அந்த உலகம் கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜி பண்ணி பாருங்கள். இவ்வுலகத்தில் வாழறதுக்கு பணம் தேவை. பணத்தை நியாயமான வழியில் சம்பாதிக்கணும். சம்பாதித்த பணத்தை நாமளே சுயநலமாக வச்சிக்கக்கூடாது. அதை தான தர்மங்கள் பண்ணாதான் அடுத்த உலகம் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாம். மேல்லோகத்தில் லக்ஷ்மியும் விஷ்ணுவும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஒரு ஏழை பிச்சைக்காரன் வீடு வீடாக பிச்சை எடுத்துகிட்டு அந்த சாதத்தை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சுட்டு நாராயணான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். லக்ஷ்மி பார்த்துட்டா, ஒரு பிச்சைக்காரன் உங்களுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்றானே, இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கக்கூடாதான்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், அவனுக்கு முற்பிறவியில் பூலோகத்தில் நிறைய பொருளாக இருந்தது, யாருக்குமே தானம் தர்மமே பண்ணலை. அதனால் அவன் இவ்வுலகத்தில் வந்து வாழ அருகதை அற்றவனாக பிச்சைக்காரனாக திரும்பவும் பூலோகத்துக்கே போயிட்டான்னா. அதுக்கு லக்ஷ்மி சொன்னாங்க, நம்மளால் முடியாத விஷயமா அவனுக்கு நான் பணத்தை தரப்போகிறேன்னு. இல்லை, உன்னால் முடியாது. அவன் தான தர்மமே பண்ணாததால் நீ என்னதான் கொடுத்தாலும் அவனால் ஏற்றுக்க முடியாது, விதி விளையாடுன்னு சொன்னான். லக்ஷ்மியும் துணிஞ்சு ஒரு பண மூட்டையை அவன் நடந்து வரும்போது தங்க காசு மூட்டையை அவன் எதிர்க்க போட்டாங்க. சரி, வரவழையும் பார்ப்பான், தங்க காசை எடுத்துக்கின்னு செல்வந்தனாக மாறுவான்னு. இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணான்னா, கண் தெரியாத பிச்சைக்காரன் மாதிரி நாம் நடந்து பார்த்தா என்னன்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஏற்பட்டதால் கண்ணை மூடின்னு நடக்க ஆரம்பித்தான். பண மூட்டையை தாண்டி போயிட்டான். ஆக அவனுக்கு இந்த உலகத்தில் பொருள் இருந்தும் தான தர்மங்கள் செய்யாததால் கடவுளே வந்து நேரில் கொடுத்த பொக்கிஷத்தை கூட அவனால் அனுபவிக்க முடியல. பின்னாலேயே ஒரு குருட்டு பிச்சைக்காரன் தடியை வச்சு தட்டின்னு வந்தான். தங்க காசு மூட்டை மேலே தட்டின உடனே சலக் சலக்குன்னு சவுண்டு வந்தோடனே இதில் ஏதோ பொருள் இருக்குன்னு நேராக எடுத்து வீட்டுக்கு போயிட்டு மனைவிகளை கொடுத்த உடனே அதில் நல்ல தங்க காசுகள் இருந்ததால் அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அவன் முற்பிறவியில் பிச்சைக்காரனாக இருந்தாலும் தனக்கு சக பிச்சைக்காரர்களுக்கு தான் எடுத்து கொண்டு வந்த பிச்சை உணவை அவர்களுக்கு கொடுத்ததால் அவனுக்கு அருள் கிடைத்தது. ஆகவே நேயர்களே, பொருளை சேர்க்க வேண்டும், புண்ணிய வழியில் சேர்க்கணும். அதை மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் இவ்வுலகிலும் நம்மளுக்கு அருள் கிட்டும், அவ்வுலகிலும் நம்மளுக்கு அருள் கிட்டும். நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன். अश्वध्वजाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्। अश्वध्वजाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्। प्रचोदयात्। पद्मध्वजाय
प्रचोदयात् वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो भौमः प्रचोदयात् गजध्वजाय विद्महे सुखहस्ताय धीमहि तन्नो बुधः प्रचोदयात् गजध्वजाय विद्महे सुखहस्ताय धीमहि तन्नो बुधः प्रचोदयात् वृषभध्वजाय विद्महे गृणिहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात् वृषभध्वजाय विद्महे गृणिहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात् अश्वध्वजाय विद्महे धनुर्हस्ताय धीमहि तन्नो शुक्रः प्रचोदयात् अश्वत्थवजाय विद्महे धनुर्हस्ताय धीमहि तन्नो शुक्रः प्रचोदयात् काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् नगध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात् नगध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात् अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात् अश्वत्थवजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात् भास्कराय विद्महे महाद्युतिकराय धीमहि तन्नो आदित्य प्रचोदयात् भास्कराय विद्महे महाद्युतिकराय धीमहि तन्नो आदित्य प्रचोदयात्
धीमहि तन्नो चन्द्रः प्रचोदयात्। भूमिपुत्राय विद्महे भारद्वाजाय धीमहि तन्नो कुजः प्रचोदयात्। भूमिपुत्राय विद्महे भारद्वाजाय धीमहि तन्नो कुजः प्रचोदयात्। तारापुत्राय विद्महे सोमपुत्राय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्। तारापुत्राय विद्महे सोमपुत्राय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्। மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்தவுடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்தவுடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. சிரஞ்சீவியான சீலனே சூரனே ஸ்ரீ சிவஹனுமானே, அடியவர் வேண்டும் வரங்களை தருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. श्री जय मारुतिये। श्री राम जय राम हनुमान मन दिल सीताराम। श्री राम जय राम पूरो सेल्वन श्री हनुमान। श्री राम जय राम हनुमान मन दिल सीताराम। श्री राम जय राम पूरो सेल्वन श्री हनुमान। மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, ஸ்ரீ சிவஹனுமானே. கடலை கடந்து தடைகளை தகர்த்து அன்னையை கண்டவனே, ராமனின் துணையாய் தூதனாய் சென்றே அரக்கரை மாய்த்தவனே. கடலை கடந்து தடைகளை தகர்த்து அன்னையை கண்டவனே, ராமனின் துணையாய் தூதனாய் சென்றே அரக்கரை மாய்த்தவனே. அசோகவனத்தினில் புகுந்த இறைவனே வல்லமை உடையோனே, அசோகவனத்தினில் புகுந்த இறைவனே வல்லமை உடையோனே. தீயோர் மாயவே தீயையும் வைத்த தீரனே ஹனுமானே, தீர
வீரனே ஹனுமானே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஹனுமன் மனதில் சீதாராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் போரூர் செல்வனே ஸ்ரீ ஹனுமான். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஹனுமன் மனதில் சீதாராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் போரூர் செல்வனே ஸ்ரீ ஹனுமான். மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவ ஹனுமானே. ஸ்ரீ சிவ ஹனுமானே. தாமரை வாசா கோவிந்தா தயவுடன் காப்பாய் கோவிந்தா பூமகள் நேசா கோவிந்தா புண்ணிய தேவா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோகுல கிருஷ்ணா கோவிந்தா கோபியர் கண்ணா கோவிந்தா வாமன ரூபா கோவிந்தா வரங்களை தருவாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா. மார்கழி மாதம் கோவிந்தா மங்களம் சேர்ப்பாய் கோவிந்தா கார்முகில் வண்ணா கோவிந்தா கருணையின் வடிவே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா. ஒவ்வொரு நாளும் கோவிந்தா உன்னடி பணிவோம் கோவிந்தா திவ்ய மூர்த்தி கோவிந்தா திருவருள் செய்வாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா. சீருடன் எம்மை கோவிந்தா ஜெகமதில் செய்வாய் கோவிந்தா பேருடன் புகழும் கோவிந்தா பெற்றிட அருள்வாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா. நீரினில் எழுத்தாய் கோவிந்தா நிலையா வாழ்வில் கோவிந்தா நீதியை சொல்லிட கோவிந்தா கீதையை தந்தாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா. ஓம் எனும் பொருளே வேல் முருகா உயிரின் உயிரே வேல் முருகா ஓம் குருநாதா வேல் முருகா உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா. கன்னித் தமிழே வேல் முருகா கார்த்திகை ஒளியே வேல் முருகா அன்பின் பொழிவே வேல் முருகா அகில சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா. சரவண பவனே வேல் முருகா ஷண்முக கனியே வேல் முருகா ஹரசிவ சுதனே வேல் முருகா ஐவேல் அரசே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா. பன்னிரு கரனே வேல் முருகா பச்சை மயிலோய் வேல் முருகா தென்னவனே சுடர்வேல் முருகா திருப்போர் இறையே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா.
யோகானந்தனே வேல் முருகா யுவநாயகனே வேல் முருகா தேகானந்தனே வேல் முருகா சிவதேசிகனே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் மருகா விண்ணோர் அரசே வேல் முருகா சுரபூபதியே வேல் முருகா சுந்தர ரூபா வேல் முருகா சிரகிரி வேலா வேல் முருகா செங்கோட்டரசே வேல் முருகா மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம் மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம் மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம் மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம் மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம் மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம் நாளும் பேரருள் புரிபவரே ஞானம் போற்றிட அருள்பவரே தாகம் தீர்த்து தனிப்பவரே யோகம் யாவும் அருள்பவரே பேரருள் கூறிடும் பிருந்தாவனம் ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம் கோடி நன்மை தரும் குரு பார்வை உலகம் முழுதும் உன் அருள் பார்வை பிருந்தாவனம் வந்தாலே பேரும் புகழும் அருள்வாயே தினமும் நாமம் ஜெபித்தோமே அறிவும் பொருளும் தருவாயே மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம் மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம் மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே